ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி கேஸ் சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? சீதாவோட ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அருண். அதே நேரத்தில் வித்யாவும் அவருடைய லவ்வர் முருகன் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்ய இருக்கிறாங்க. இதனால் முத்துவுக்கு அருணுடைய பிளான் தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் சத்யா சந்தோஷமான விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் விஜயாவோட வீட்டுக்கு ஒரு பெண்மணி கீரை விற்றுக்கிட்டு வர்றாங்க. அந்த பெண்ணை பார்த்ததும் விஜயா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தா, விஜயாவோட கனவுல அண்ணாமலை தாலி கட்டின பெண்ணாக அந்த பெண் இருப்பதாக பயந்து போய் அந்த பெண்ணிடம் கீரை வாங்காமல் அந்த பெண்ணை விரட்டி அடிக்கிறாங்க. இதை பார்த்ததும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது. விஜயாவுக்கு எதுவும் வியாதி வந்துருச்சான் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, விஜயா ரோஹிணியையும் மனோஜையும் பூஜை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ஆசீர்வாதம் செஞ்சு, நீ ரோஹிணியை ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி மனோஜ்கிட்ட சொல்லிடுறாங்க. மறுபக்கத்தில் பார்த்தோம்னா, சீதா வேலை செய்யும் இடத்திற்கு அருண் நாளைக்கு 10 மணிக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகும் விஷயத்தை சொல்லிட்டு போகிறான் தான் வந்தேன் அப்படின்னு அருண் சொல்கிறாங்க. அதை கேட்டு சீதா அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த நேரத்தில் மீனா அங்கே வந்துடுறாங்க. மீனாவிடம் விஷயத்தை சொல்கிறாங்க சீதா. அப்போ சத்யா அங்கே வராங்க. சத்யா வர்றதை பார்த்துட்டு அருண் ஒளிஞ்சுக்கிறாங்க. சத்யா, மீனா மற்றும் சீதா கிட்ட சத்யா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நான் எக்ஸாமில் அதிகமாக மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு சந்தோஷப்படுறாங்க மீனாவும் சீதாவும். பிறகு இந்த விஷயத்த நான் மாமாட்ட சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சத்யா கிளம்பிடுறாங்க. அப்போது அருண் என்னென்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க சீதா கிட்ட. நீங்கள் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணனால தான் சிட்டி சத்யாவை அடைச்சி வச்சுருந்த இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு சீதா அருணுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவுக்கு இந்த விஷயம் தெரியுது. மீனாவும் அருணுக்கு நன்றி சொல்லுறாங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்துவோட கார் செட்டில் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்காங்க முத்து. அப்போதைக்கு முருகன் வர்றாங்க. என்ன விஷயம் முருகன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க முத்து. நானும் வித்யாவும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். எங்கள் சைடில் கொஞ்சம் ஆள் வர்றாங்க. நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரணும். எனக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பற்றி எதுவும் தெரியாது. நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்க. நாளைக்கு வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் போய் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முருகன் சொல்கிறாங்க. முத்துவும் சரி நான் வரேன், உனக்கு செய்யாமல் யாருக்கிட்ட செய்ய போகிறேன் அப்படின்னு முத்து முருகன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் முருகன் கிளம்பி போயிடுறாங்க. முருகன் போனதும் கொஞ்ச நேரத்தில் சத்யா வர்றாங்க கார் செட்டுக்கு. சத்யா மாமா நான் எக்ஸாமில் அதிகமாக மார்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதை கேட்டு முத்து சந்தோஷப்படுறாங்க. ஸ்வீட் வாங்கிட்டு சத்யா கொடுக்குறாங்க. முத்து எல்லாத்துக்கும் அதை சந்தோஷமாக கொடுத்துட்ருக்காங்க. முத்து சொல்கிறாங்க, நாளைக்கு எல்லாத்துக்கும் பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு சத்யா கண் கலங்குறாங்க. ஏண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, மாமா இப்போ தான் எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குது உங்களை அப்படின்னு சொல்லி எமோஷனலாக பேசி கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. சரி விடுடா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.